ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு சில டைமில் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்க பேராசைப்படுவாங்க. கண்டிப்பாக அந்த கெட்டதை செஞ்சே தீருவாங்க. ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கெட்டது செய்யணுங்கிறது அவங்களோட பேராசை, ஒரு வெறி. ஸோ எந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பேராசையும் ஒரு வெறியும் இருக்குவோ அதை நம்ம அடைஞ்சே ஆகணும்னு ஆசைப்படுவோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ நம்ம லைஃப்பில் ஆசைப்படுறத முக்கியம், கரெக்டாக. அதே சமயத்தில் அசை போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அசை போடுறதா அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு விஷயத்தை ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்காக செயலில் காட்டுறது. சரி, அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதா நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேர் இப்போ எந்த லெவலில் இருக்கோமோ அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒர்க்கில் இருந்தோமா, அந்த ஒர்க்கை விட்டுட்டு சிலருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை இருக்கும். அப்படி இல்லையா, அவங்க பண்ணிகிட்ருக்க ஒர்க்லே மிகப்பெரிய ஒரு பொசிஷனை நம்ம அடைஞ்சே ஆகணும், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு சில ஆசைகள் இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய பொசிஷனை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஆசை, எண்ணம், பேராசை எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், கரெக்டாக. ஆனால் அந்த விஷயம், அதாவது ஆசைப்படுறோம், இது எல்லாமே நம்ம ஆசைப்படுறோம். பட் அசை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அசை போடுறதுனா அந்த விஷயத்துக்காக நம்ம வேலைகளை செய்கிறது. ஸோ இதுக்கு சில வழிகள் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காக நம்மளோட திங்கிங், நம்ம மனசு எப்படி வச்சுக்கிறது, நம்ம மைண்டை எப்படி வச்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தனிப்பட்ட நம்மளோட முடிவு, இதை நான் செய்யணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் அவங்க நிறைய விஷயங்களில் அட்வைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். நான் அவங்களால சில விஷயங்களை சொல்லித்தர முடியும், இந்த மாதிரி வழிகள் இருக்குன்னு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு முழு மனசோட யோசிக்கிறது யாரால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். அதை வேறு யாராலையும் பண்ண முடியாது, கரெக்ட். அடுத்தவங்க நம்மளோட விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் கூட வரணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை, கரெக்டாக. நமக்குன்னு ஒரு இது இருக்கும், கரெக்டாக. அதை நம்மளே பண்ணால் போதும். ஸோ அடுத்தவங்க நமக்காக செய்யணும் அப்படிங்கிற சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷன் அது நம்ம பண்ணுறதுக்கு பழகிக்கணும். சின்ன எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராக வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஜஸ்ட் சில விஷயங்களை கற்றுக்குறீங்க. அதாவது கிரிக்கெட் எப்படிலாம் நம்ம விளையாடணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதாது, கரெக்டாக. இப்போது உங்களுக்கு ஒரு கோச் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், நீ இப்படி பண்ணால் இந்த மாதிரி உனக்கு கோல் கிடைக்கும், அப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பட் அதாவது அவங்களால ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இது மட்டும்தான் பண்ண முடியும். பட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அதை செயலில் காட்டுறது. லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபுல்லாகவே எப்படி பண்ணணும்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களால் முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போது ஒரு ஸ்விம்மிங்காக இருந்தாலும் அது ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுமே போதுமா? நீங்கள் ஸ்விம்மிங்கில் ஜெயிச்சிட முடியுமா? ஸோ சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட கோச் எல்லாரும் ஒரு அட்வைஸை கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தோணும்னா, உங்களுக்கு அதில் எவ்வளோ ஆர்வம், அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டுங்க, எப்படி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், அதை நீங்களே தனியாக பண்ணுறதுக்குள்ள திறன் வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி. ஸோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். சுற்றி இருக்கிறவங்க ஜஸ்ட் பண்ண மட்டும் தான் செய்வாங்க, சொல்ல மட்டும் தான் செய்வாங்க. ஒரு விஷயத்த இப்போது புக்கில் படித்து நான் கற்றுக்கிட்டேன், அது எனக்கு போதும் அப்படின்னு அந்த விஷயத்தை கற்றுக்கிற விஷயம்னா ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம்னா ஓகே. ஆனால் இப்போ ஸ்விம்மிங்,
ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதாது. ப்ராக்டிஸ் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட செயலை அதில் நீங்கள் நிறைய காட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய வீராங்கனையாக மாறுறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைம் டு இந்த டைம் நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் செய்யணும். ஸோ இப்படி கற்றுக்கிட்டு இன்னும் இதில் ஏதாச்சும் பிழைகள் இருந்தாலும் அதை நான் சரி பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இந்த விஷயம் சொல்லலை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுற உங்கள் கெரியர் எதுவோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட நீங்களே பேசும்போது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக மாறும். ஸோ ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்படும் போது தான், அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களை செயல்பட வைக்கும். இந்த விஷயத்தெலாம் நம்ம பண்ணால், அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்போது உங்களோட ஆசை எப்படி இருக்கும்? நம்ம ஒரு காலத்தில் மில்லியனராக மாறணும்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்வோம், ஸோ இந்த மாதிரி ஒரு காரில் போவோம், இந்த மாதிரி ஒரு வீட்டில் வசிப்போம். ஸோ அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் என்னது உங்கள் மனசில் தோணும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் என்னென்னா கண்டிப்பாக ஒரு காட்சி பண்ணி பார்க்கணும் உங்களுக்குள்ள. ஸோ நீங்கள் அதை காட்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஆசை இன்னும் அதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே அது உங்களை செயல்பட தூண்டும். ஸோ அதுக்கு ஆசைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட வேலைகளை செய்யும்போது எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகிற பக்குவமும் நமக்குள்ளே வரணும். ஓகேவா? அதுக்கு காரணம் அந்த ஆசை. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அசை போடவும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அசை போடுறதுங்கிறது முன்னேற்றத்துக்கு தேவையான வளர்ச்சி. அதை எப்படி பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், அதாவது எந்த டைமில் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும், பிளான் பண்ணணும். ஸோ அப்படி தானே. ஸோ அதுதான் நம்ம அசை போடுறதுன்னு சொல்கிறோம். அதாவது அந்த விஷயத்துக்கான செயல்களை எல்லாம் திட்டமிடுறது. அசை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டைமில் தேவையான நேரத்தில் சிந்திச்சு நீங்கள் உங்கள் செயலில் இறங்கியே ஆகணும். ஆடு என்ன பண்ணும், புல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக என்ன பண்ணும், அசை போடும். கரெக்டாக அதுக்கான தேவையான நேரங்களை எடுத்துகிட்டு அது பொறுமையாக அசை போடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய, அதாவது சிந்தனையை நம்ம யோசிக்கணும். சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சிந்தனையை யோசிக்கிறதுக்கு பொறுமை வேணும். பொறுமையாக சிந்திச்சு எந்தெந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கும் நம்மளோட தேவை என்ன, நம்மளோட பர்பஸ் என்னன்னு யோசித்து நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும். அவசரமாக நம்ம சிந்திச்சு யோசித்து தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக செய்யுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ரொம்பவே கரெக்டாக சிந்திச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். ஆசைப்படுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ஆசைப்பட்டதை நம்ம அடைஞ்சே ஆகிறதுக்கு சில விஷயங்களை யோசித்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் ஆசைப்பட்டதை அடைய முடியும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.